இந்த 2.5% 4.5% தான் அவங்க சொல்லுவாங்க. பட் மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியும், வருஷத்துக்கு 2%ங்கிற மாதிரி தெரியும், 4.5%ங்கிற மாதிரி தெரியும். பட் மெடிக்கல் எமர்ஜென்சி நேரங்கள்ல அந்த நேரத்தில் நாம பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுல ஸ்வைப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்சூரன்ஸ் சப்மிட் பண்றதோ, கிரெடிட் பீரியட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் வச்சிருந்தீங்கன்னா அது எத்தனை நாள்லேருந்து எத்தனை நாளைக்கு அப்ளிகபிள் ஆகும், இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ கஸ்டமருக்கு சொல்லணும். நீங்கள் எப்போ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னால், நான் விலையை பார்க்காம வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு நீங்கள் வரும்பொழுது, எனக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் நான் வாங்கிப்பேங்கிற ஸ்டேட்டஸுக்கு வரும்பொழுது, அப்போ நீங்கள் வரவு பத்தினா செலவு எட்டனா அப்படிங்கிற அந்த ஒரு பிளேலிஸ்ட்ல நம்ம நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சு வந்துட்டு இருக்கோம். அதாவது ஃபினான்ஸ் ரிலேட்டடா, பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்னு நிறைய டாபிக் டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத எல்லா வயதினருமே பயன்படுத்தி தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிரெடிட் கார்டில் தான் என் வாழ்க்கையே ஓடுது, கிரெடிட் கார்டில் நான் போடுறேன், பணம் வாங்குறேன், அடுத்து சம்பளம் வருது, அதுக்கு கட்டுறேன், இப்படிங்கிற அந்த ஒரு டைலாக நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். உண்மையாகவே கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்னென்ன நன்மைகள் இருக்கு, என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்கு, எப்படி யூஸ் பண்ணா கிரெடிட் கார்டை நம்ம சரியான வகையில பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எக்கனாமிஸ்ட் திரு ராஜேஷ் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட கிரெடிட் கார்டு ரிலேட்டடா நிறைய டவுட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரெடிட் கார்டுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பேசிக்காக எப்படி இருக்கும்? கிரெடிட் கார்டோட ஃபங்க்ஷன் நம்மள்கிட்ட இட்ஸ் லைக் எ ஷார்ட் டேர்ம் லோன். ஒரு வங்கி எந்த விதமான ஒரு என்கொயரியும் பண்ணாமல் ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் தர்ற மாதிரி அர்த்தம். அந்த லோனோட மேக்ஸிமம் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுறதுக்கு 50 நாள். அதுக்கு மேலே அந்த 50 நாளைக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதுக்கு உண்டான வட்டியை நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் கிரெடிட் கார்டோட ஃபங்க்ஷன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ ஷார்ட் டேர்ம் லோன். இந்த இன்ட்ரெஸ்ட் பற்றிலாம் சொல்லும்போது கிரெடிட் கார்டினுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணி நமக்கு போடுறாங்க? இன்ட்ரெஸ்ட் மாதம் கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கிரெடிட் கார்டில் மினிமம் பார்த்தீங்கன்னா 2.25%லேருந்து கிரெடிட் கார்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பெரிய லெவல் கார்டில் எல்லாமே 4.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2.5% 4% தான் அவங்க சொல்லுவாங்க. பட் மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியும், வருஷத்துக்கு 2%ங்கிற மாதிரி தெரியும், 4.5%ங்கிற மாதிரி தெரியும். பட் அப்படி கிடையாது. ஸோ ஒரு மாதத்துக்கு பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ வச்சுருக்காங்களோ கரெக்டாக அந்த அமௌண்ட்டுக்கு 2.5%ஓ 4%ஓ அந்தந்த கார்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாங்கிப்பாங்க. இந்த கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லும்போது இப்போ டெபிட் கார்டில் நிறைய அந்த ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? கிரெடிட் கார்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸோ இல்லைன்னா வெரைட்டினா என்ன இருக்குது? கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இஎம்ஐ கார்டுன்னு ஒன்று இருக்கும், அதாவது ஷாப்பிங்குக்குனே மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி. தென் பாயிண்ட்ஸ் அதிகமாக வாங்குற மாதிரி கார்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் கார்டில் நீங்கள் அதை வாங்கிட்டு அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஹோட்டல் ஸ்டே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் இஎம்ஐ கார்டுன்னு ஒன்று இருக்குது. இஎம்ஐ கார்டுனால் நீங்கள் வாங்குறத மாதம் இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் கேஷ்பேக் கார்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில், அதாவது மக்களை எந்த அளவுக்கு வாங்க வைக்க முடியுமோ, மக்களுடைய தேவைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்குமே கார்டு இருக்குது. அதாவது ஃப்ரம் அ பேசிக் ஒரு 35,000லேருந்து யூ ஹேவ் கார்டு, யூ கேன் காரையே ஒரு லக்ஸரி காரை ஸ்வைப் பண்ணி வாங்குற அளவுக்கு கார்டு இருக்குது. சின்னதாக இருந்தாலும் வாங்கிக்கலாம், பெருசாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். நானே கண்கூடா பார்த்துருக்கேன். ஒரு பேங்க்கில், எங்கள் பேங்க்கில், நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண பேங்க்கில் ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டை வச்சு ஒருத்தர் மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கினார் ஒரே ஸ்வைப்ல. கையில் காசே இல்லாமல் கார்டை வச்சு சரி அப்புறம் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கலாமா இல்லை டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கலாமா சார்? இது ஆக்சுவலி 2 சைடு கூர்மையுள்ள கத்தி. இதை யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாதத்துக்கு சம்பளம் வருது, 1ஆம் தேதி வருது, அதுக்கு முன்னாடி உள்ள செலவுகள் எல்லாமே நீங்கள் ஒரே கார்டில் கன்சாலிடேட் பண்ணி ஒரே பில்லில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட என்ட்ரிஸ் இருக்கும். எது வருது எது போகுதுங்கிற கண்ட்ரோலில் இருக்காது. ரெண்டாவது, இந்த உங்களுக்கு மாதம் வர்ற பில்ஸ் எல்லாமே உங்கள் கார்டில் நீங்கள் மேப்பிங் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டாகவே உங்கள் கார்டே அந்த பில்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணிடும். நீங்கள் எந்த பில்ஸையும் மிஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. இதெல்லாம் அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வட்டி. இப்போ ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் 47% வரைக்கும் வட்டி வரும், விச் இஸ் த ஹையஸ்ட்
ஏன்னா பேங்க் சைட்லேருந்து பார்த்தோம்னா இந்த கிரெடிட் கார்டில் தான் அவங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஸோ எதில் ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கார்டில் they kept like this. இப்போ நார்மல் அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போ ஏதாவது ஒரு பொருள் இப்போ ஆஃபரில் வருது, நாளைக்கு உங்களுக்கு போனஸோ இல்லை அடுத்த மாதம் உங்களுக்கு போனஸோ வரும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார. இப்போ அந்த ஆஃபர் முடியுது அப்படின்னா அது வாங்கிக்கலாம். இந்த கிரெடிட் கார்டு எப்போ அதிகமாக நமக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில், ஸ்பெசிஃபிக்காக மெடிக்கல் எமர்ஜென்சி, அந்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி நேரங்களில் அந்த நேரத்தில் நம்ம பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்க வேணாம். இதில் ஸ்வைப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்சூரன்ஸ் சப்மிட் பண்ணுறதோ இது எல்லாமே நாம் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறதுல நம்ம பெரும்பாலும் அந்த வட்டி பற்றி சொன்னேன். அந்த வட்டி தான் இட்ஸ் அ மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். எல்லாரும் எப்படி இப்போ வந்து கிரெடிட் கார்டு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அதை வாங்கி நாம் வந்து ஒரு மாதத்துக்கு அந்த கார்டு கம்பெனி சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து 5% கட்டினால் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5%ல் 2.5% வட்டி, பாக்கி 2.5% பிரின்சிபல். இது வந்து பேசிக் கார்டில். இப்போ அந்த கார்டில் 4.5% வட்டினா 4.5% அவன் எடுத்துப்பான், நீங்கள் 0.5 தான் பிரின்சிபல் நீங்கள் பே பண்ணுவீங்க. அந்த மாதிரி பிரின்சிபல் பே பண்ணும் பொழுது உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் பிரின்சிபல் தான் போகும். வேறஸ் அந்த மாதத்துக்கான அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபலில் அந்த வட்டியை நீங்கள் ஃபுல்லாகவே பே பண்ணிடுறீங்க. ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டர் டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸ் பற்றி சொன்னோம் இல்லையா, அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கார்டுக்கும் 50 நாள் கிரெடிட் பீரியட் அப்படின்னு சொல்லி தராங்க. ஃப்ரீ கிரெடிட் பீரியட். அந்த ஃப்ரீ கிரெடிட் பீரியட் வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் டேட்லேருந்து 50 days, அதாவது எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வருதோ அந்த டேட்லேருந்து 50 நாள். அதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் வரும், அந்த மாதத்துக்கு ஒரு 30 நாள். ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வந்த டேட்லேருந்து இன்னொரு 20 daysக்குள்ளார நீங்கள் பே பண்ணி ஆகணும். அதை தான் அவங்க 40 days 50 days பீரியடு இல்லாட்டி 45 days அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இட்ஸ் டூ கன்ஃபியூசிங். ஸோ மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ 1ஆம் தேதி ஸ்டேட்மெண்ட் டேட்டுன்னா நான் வந்து எப்போ வாங்கினாலும் எனக்கு 50 நாள் அந்த கிரெடிட் பீரியட் வருதுன்னு நினச்சிக்கிறாங்க. பட் அந்த 1ஆம் தேதி அவங்க ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணுற நாளைக்கு வாங்கினா தான் அந்த 45 நாளோ 50 நாளோ. அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கினாங்கன்னா அந்த 45 நாளில் 10 நாள் குறையும். ஓகே, அப்போ வந்து இந்த 50 days கால்குலேஷனுக்கு வரும். நோ, அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் டேட் வரைக்கும் அது நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த 30 நாளோ 20 நாளோ 10 நாளோ மைனஸ் ஆகி பேலன்ஸ் இருக்கிற டேட்டு தான் உங்களுக்கு அந்த ஃப்ரீ கிரெடிட் பீரியட். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ நமக்கு எப்போ வாங்கினாலும் அது பீரியட் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ரெண்டாவது என்னென்னா, இப்போ வந்து அந்த ஃப்ரீ கிரெடிட் பீரியட் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸு 0வா இருந்தால் மட்டுமே. இப்போ லாஸ்ட் மந்த் ஸ்டேட்மெண்ட் வருது, ஒரு 10,000 ரூபாய்க்கு வருதுன்னா அந்த 10,000 நீங்கள் கட்டி முடிச்சாதான், இன்க்ளூடிங் அந்த பைசா, அந்த பாயிண்ட் சம்திங் பைசா இருக்கு இல்லையா, அந்த பைசா வரைக்கும் நீங்கள் கட்டி முடிச்சாதான் இந்த 45 days ஆர் 50 days பீரியட் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் அதில் ₹1 அவுட்ஸ்டாண்டிங் வச்சிருந்தாலும் இந்த 50 நாள் பீரியட் உங்களுக்கு கிடையாது. அந்த ஒரு இதுவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதுவே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் வாங்கின ஃபர்ஸ்ட் நாள்லேருந்தே உங்களுக்கு வட்டி கால்குலேட் ஆகும். ஸோ இதை யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. என்ன நினச்சிக்கிறாங்க, நாம் வந்து எப்போ வாங்கினாலும் அந்த 50 days நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நினச்சிக்கிறாங்க. இது யாரும் உட்காந்து வட்டியும் கால்குலேட் பண்ணி பார்க்கறதுக்கு கிடையாது. இதுதான் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ். இப்போ இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு விஷயம்லாம் பேசும்போது அதில் வந்து இன்சூரன்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும், ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது அந்த கிரெடிட் கார்டுக்கும் பொருந்துமா? எல்லா கிரெடிட் கார்டுக்குமே அது பொருந்துமா? இருக்கா முதல்ல? அப்படி இருக்கு. பை டிஃபால்ட்டு இந்தியாவில் நீங்கள் எந்த டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ வாங்கினீங்கன்னா இட் கம்ஸ் வித் அன் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ். அதாவது இன்கேஸ் ஏதாவது ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பேங்க்கு வந்து இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி உங்கள் கார்டில் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் ப்ளஸ் சார்ஜஸ் அது எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் அவங்க உங்களுக்கு தருவாங்க. இதில் வேறு சில கார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ளைட்டில் போனால் மட்டும்தான்
ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் இட்ஸ் அவைலபிள், நாட் ஆன் த ரோட்ஸ். ஓகேவா, அது நம்ம பார்க்கணும். ஹை ப்ரொஃபைல் கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்டில் போனால் தான் இட்ஸ் அப்ளிகபிள். அந்த ஃப்ளைட்டில் போய் அந்த ஃப்ளைட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா தான் இட்ஸ் அப்ளிகபிள். ஸோ இது வந்து உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி 5 lakhsலேருந்து 5 crores 10 crores வரைக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஆனால் அது வந்து சேஞ்சஸ் இருக்கும். நம்ம கார்டுக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்து தெளிவாக பார்க்கணும். அவசியம். நான் கிரெடிட் கார்டு எடுத்துட்டேன், எனக்கு ஏதோ ஒரு தேவையில்ல, கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒன்று வாங்கியாச்சு, அதை வந்து பிரச்சனை இல்லாம எந்த ஒரு இஷ்யூம் ஆகாம யூஸ் பண்ணணும் அப்படின்னா சில டிப்ஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? அவசியமான தேவைகளுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுங்க. இப்போ அதாவது நீங்கள் டெபிட் கார்டில் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு பெரிய டிவி ஒன்று வாங்குறீங்க, இல்லை மொபைல் ஃபோன் ஒன்று வாங்குறீங்க. இஃப் யூ பே இட் ஆன்லைன் இன் சைட்டு, ஒரு நல்ல சைட்லேயோ இல்லை வேறு ஏதாவது சைட்லேயோ நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால், இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணாத பட்சத்தில் யூ கேன் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததும் அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். பைசா மிச்சம் இல்லாமல் ஒரு கார்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதா உடனே அந்த ஃபுல் அமௌண்ட்டை நீங்கள் போட்டு அதை க்ளோஸ் பண்ணாதான் இட்ஸ் அட்வான்டேஜஸ் ஃபார் யூ. ஒன்ஸ் அந்த கிரெடிட்டை நீங்கள் அடுத்த மாதத்துக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா, ஏன்னா அதுக்கப்புறம் அது ஒரு சக்கர வியூகம், அது ஒரு சுழல், வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதாவது யூ கெட் யூஸ் டு இட் சைக்கலாஜிக்கலி. ஓகே, 100 ரூபா அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, நான் வந்து 5 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும் அப்படிங்கிறதுல சரி ஓகே இஎம்ஐ மாதிரி கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அது போய்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20,000க்கோ 30,000க்கோ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு கார்டில், அதுதான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ். அந்த பர்ச்சேஸை நீங்கள் வந்து ஃபுல்லாக பே பண்ணாமல் அந்த கிரெடிட்டை ரோல் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, வித்தவுட் பையிங் எனி அதர் ஸ்டஃப், அந்த முழு கடன் அடைக்கிறதுக்கு உங்களுக்கு 19 வருஷம் ஆகும். 19 வருஷம் ஆகும். இதுதான் அதோட மிகப்பெரிய ஒரு டேஞ்சர். ஸோ எப்போவுமே கிரெடிட் கார்டை ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவுட்ஸ்டாண்டிங் வைக்காதீங்க. அப்படி என்னால் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2-3 மாதத்தில் அதில் அடைச்சிட பாருங்கள். ஓகேவா, இன்கேஸ் அப்படி அடைக்க முடியல அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பர்சனல் லோன் வாங்கியாச்சும் இந்த கார்டை அடைச்சிட்டு அத்தோட அந்த கார்டை கட் பண்ணி போட்டுருங்க. லோன் வாங்கியாச்சு. ஆமாம், ஏன்னா லோன் வந்து பர்சனல் லோனு 10% இன்ட்ரெஸ்ட்டு, இது 47% இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகியும் உங்களால் அந்த கடனை அடைக்க முடியலன்னா நீங்கள் கார்டு வச்சுக்க உங்களுக்கு தகுதியே கிடையாதுன்னு அர்த்தம். உங்களால் முடியாது. ப்ராக்டிக்கலாக இட்ஸ் நாட் பாசிபிள் அன்லெஸ் யுவர் சேலரி இன்க்ரீசஸ் ஆர் யுவர் இன்கம் இன்க்ரீசஸ். ஸோ அந்த பர்சனல் லோனை வாங்கி அடைக்கிறீங்களா, கட் பண்ணி போட்டுருங்க. தட்ஸ் ஆல். இதுதான் கார்டு வச்சிருக்கிறதுக்கான வழிமுறை. நீங்கள் இவ்வளோ வருஷம் ஜேர்னியில் ஒஸ்ட் கேஸாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் கேஸ் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? நான் தான். இது அன்எக்ஸ்பெக்டடான பதில் தான். நான் தான் 99ல் ஒரு கார்டு வாங்கினேன். அப்போ தான் வேலைக்கு சேர்ந்த புதுசு. அந்த கார்டு விளம்பரம்லாம் பார்த்தா ஒரே ஃபேன்சி விளம்பரம்லாம் அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு பணக்கார வீடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளை நினச்சிப்போம். என்ன நினச்சிக்கிட்டேன், சரி ஓகே இந்த மாதிரி நாமளும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வாங்கினேன். அந்த கார்டு வாங்கி கடைசியில் இட் வாஸ் அரவுண்ட் 6 to 7 years அந்த கார்டு அடைக்க நான் பட்டப்பாடு. கார்டு அடைக்க லோன் எடுத்தேன், அப்புறம் லோன் அதிகமாகிடுச்சு, செலவு அதிகமாகிடுச்சு, ப்ளஸ் லோன் இஎம்ஐ. இது வந்து சம்பளத்துக்கும் செலவுக்கும் சரியாகலை அப்படின்னோடனே இன்னொரு கார்டு, அப்புறம் அந்த கார்டு அடைக்க லோனு. இந்த மாதிரி 7 வருஷம் நாய்ப்பாடுபட்டு கடைசியாக எல்லா கிரெடிட் கார்டையும் ஒழிச்சு இப்போ தான் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி என்னோடய ஃபேவரட் கார்டு ஒன்று வாங்கினேன். ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்பெண்ட். அந்த கார்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம், ஆசை. ஏன்னா அது நான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்த பேங்க்கு. என் வாழ்க்கையோட சந்தோஷமான பீரியடு அந்த 7 years கார்பரேட் லைஃப்பில். ஸோ அதோட ஞாபகார்த்தமாக தான் வாங்கியிருக்கேனே தவிர இதில் செலவு பண்ணுறதுக்கு வாங்கலை.
கிரெடிட் கார்டு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நிறைய இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும்போது ஆப்வியஸா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏதாவது ஒரு லிமிடேஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு வருவாங்க. கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்குமே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல பேப்பர்லயோ இல்லைன்னா மெயில் வழியாகவோ ரிசர்வ் பேங்க் கொண்டு வந்த அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன சார்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதாவது மக்கள் எந்த அளவுக்கு அந்த கிரெடிட் கார்டை பற்றி தெரியாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பார்த்து நிறைய கிரெடிட் கார்டு எல்லாருமே வாங்கி ரொம்ப சஃபர் ஆக ஆரம்பித்ததும் என்பிஎஸ் அதிகமாச்சு, நான் பேயபிள் அசெட்ஸ். அதாவது பேங்க்ஸ் கார்டு இஷ்யூ பண்ணிடுவாங்க, அதை வாங்கின மக்களால் அதை வந்து ஃபுல்லாக பே பண்ண முடியாது, அது எல்லாமே ரைட் ஆஃப் ஆகிடும் பேங்க்கில். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே ரிசர்வ் பேங்க் என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் அனுப்பும் போதும் இந்த ரூல் வரும்போது எல்லாமே பேப்பர் ஸ்டேட்மெண்ட்டு தான், அப்போ மெயில் ஸ்டேட்மெண்ட்டுங்கிற கான்செப்ட் கிடையாது. அந்த பேப்பர் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு புக்லெட் மாதிரி, அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் MITC அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வாங்குகிற கார்டுக்கு எத்தனை % வட்டி, அந்த வட்டி எப்படி கால்குலேட் ஆகுது, ஒரு வருஷத்துக்கு அது எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுது, இந்த ஃப்ரீ கிரெடிட் பீரியட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் வச்சுருந்தீங்கன்னா அது எத்தனை நாள்லேருந்து எத்தனை நாளைக்கு அப்ளிகபிள் ஆகும், இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ கஸ்டமருக்கு சொல்லணும். அதுவும் அந்த சின்ன சின்ன ஃபாண்ட்லலாம் சொல்லக்கூடாது, அந்த ஃபாண்ட் சைஸே நல்ல பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு புக்லெட் மாதிரி தந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த மெயிலெல்லாம் ஸ்டேட்மெண்ட் வரும்பொழுது அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு வெப் பேஜாக மாறி போச்சு. இப்போ அந்த லிங்க்கு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வரும்போது அந்த மெயிலில் அந்த லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி அந்த பேங்க்கோட சைட்டில் கிரெடிட் கார்டு சைட்டில் போய் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் திஸ் கார்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் தேடினாலே அந்த சைட் அட்ரஸ் ஒன்று வரும். அதை தயவு செஞ்சு எல்லாரும் பாருங்கள். அதை பார்த்துட்டு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் நம்மக்கிட்ட இந்த வீடியோக்கு கீழே அவங்க டவுட் கேட்கட்டும். இப்போ இந்த கிரெடிட் கார்டு டிஸ்கஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது ரொட்டேஷன் பண்ணுறது, கிரெடிட் கார்டு வந்து ரொட்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு நடைமுறையுமே இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ கிரெடிட் ரொட்டேஷன் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு மாதத்துலேருந்து இன்னொரு மாதத்துக்கு அந்த கிரெடிட்டை மாற்றுறது. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ 10,000 ரூபா வருது, நான் வந்து வெறும் ஒரு 4,000 ரூபா மட்டும் கட்டிட்டு பேலன்ஸ் இருக்கிற 6,000 ரூபாயை அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாற்றுறேன். ஸோ யூஆர் ரொட்டேட்டிங் த கிரெடிட். இங்கே வந்து கிரெடிட் அப்படின்னா கடன் அர்த்தம் அக்கௌண்டன்சி டேர்ம்ஸில். ஸோ இது நீங்கள் ஒவ்வொரு மாதமும் மாற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, ஸோ அது அக்யூமுலேட் ஆகிட்டு போகும். ஸோ ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு 10,000 ரூபா செலவு வருது, நீங்கள் 4,000 ரூபா மட்டும் அடைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் மந்த்துக்கு 16,000 ஆகும். அப்ப இது பர்டனா தானே? ஆமாம், இது பர்டன் ஆகும், இது உங்களுக்கு வட்டி அதிகமாகும், இது உங்களுக்கு அடைக்கிறதுக்கு நேரமாகும், லாஸ்ட்டாக அந்த கார்டு வந்து ஃபுல்லாகிடும். உங்களுக்கு கரெக்டாக அது ஃபுல்லாகிற நேரத்தில் உங்கள் சேலரியை பார்ப்பாங்க. உங்கள் சேலரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வரும், நீங்கள் வந்து யூ ஹவ் பீன் எ வெரி குட் கஸ்டமர், அதனால் உங்கள் லிமிட்டை நாங்கள் இன்னொரு 50,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னோடனே வாங்கிட்டு நாம் அதை ஒரு பெரிய சாதனையாக நினச்சிப்போம். அடாடா நமக்கு பேங்க்கு இவ்வளோ இது பண்ணிட்டானேன்னு. பட் பேக்ரவுண்டில் என்ன, உனக்கு தான் சம்பளம் அதிகமாகிடுச்சு இல்லை, எனக்கு நீ அதிகமாக வட்டி கட்டு. இந்த அக்யூமுலேஷன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த சேலரி இன்க்ரீஸும் இதுவும் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் தென் த பேங்க் வில் ஸ்டார்ட் புட்டிங் ப்ரெஷர் ஆன் யூ. ஸோ அதனால தான் அக்யூமுலேஷன் ஆஃப் கிரெடிட்டோ ஆர் ரிவால்விங் த கிரெடிட்டோ ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் த கிரெடிட்டோ இது எல்லாமே ரொம்ப தப்பு, ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இது ரொட்டேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்காம அந்தந்த மந்த்துக்கு பே பண்றது பெனிஃபிட்டா. இது அட்வான்டேஜே கிடையாது ஆக்சுவலா. சரி, இந்த மந்த் இல்ல அப்படின்னு எடுத்துட்டு அடுத்த மந்த் கட்டிக்கலாம்ங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வர வேண்டாம். ஆமா, வரவே வேண்டாம். இந்த மாசம் எவ்வளோ உங்களால தாக்கு பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாக்கு பிடிங்க. மேக்சிமம் உங்க டெபிட் கார்டுலேருந்தே ஸ்பெண்ட் பண்ணுங்க. மேக்சிமம் உங்களுக்கு கிரெடிட் கார்டில் வர்ற பாயிண்ட்ஸு இது எல்லாமே இது உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எப்போ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் ஒரு ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேட்டஸில் நான் வந்து விலையை பார்க்காம வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு நீங்கள் வரும்பொழுது, எனக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் நான் வாங்கிப்பேங்கிற ஸ்டேட்டஸுக்கு வரும்பொழுது
அப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்குனீங்கன்னா தென் மாதம் ஸ்பெண்ட் பண்ணுறதை நீங்கள் தாராளமாக அடைக்கிறதுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கும், அதுக்கு உண்டான காசு உங்ககிட்ட இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அது வரைக்கும் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்திக்கிட்டோ இல்லை வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டோ மேக்ஸிமம் பட்ஜெட் போட்டு டெபிட் கார்ட்லேயே ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். பெட்டர். இப்போ நம்ம கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு பொருளை வாங்க போகிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது இடையில ஒரு ஃப்ராட் நடக்குது அப்படின்னா நமக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன், நம்ம பே பண்ணக்கூடிய அந்த பணத்துக்கு ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒன்று அந்த பேங்க் வந்து ஏற்படுத்தி தருவாங்களா? எல்லா கிரெடிட் கார்ட்லேயும் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பொருள் ஒன்று வாங்குறீங்க, அந்த பொருள் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பொருள் உங்களுக்கு வரல, ஸோ தே ஹாவ் சீட்டட். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேங்க்குக்கு கால் பண்ணி என்ன நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை சொல்லிட்டீங்கன்னா, அதாவது எப்போ ஃப்ராட் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் பொழுது சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேங்க் அந்த வெண்டாருக்கு போகிற பணத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. இது எல்லாமே ஒரு நீங்கள் பே பண்ண டேட்லேருந்து 15 நாளைக்குள்ளார நடக்கணும். அந்த 15 நாளைக்குள்ளார, அந்த 15 நாளைக்கு மேலேனா அந்த பேமெண்ட் அந்த வெண்டாருக்கு போயிடும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளார சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மறுபடியும் வந்துடும். இந்த ஃப்ராடு ப்ரிவென்ஷன் கிரெடிட் கார்டோட இன்னொரு பெஸ்ட் திங். நம்ம பே பண்ணக்கூடிய அந்த பணத்துக்கு எந்த ஒரு லாஸுமே இருக்காது அப்படிங்கிறது. அதாவது பேங்க் எது செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை நம்ம செய்யாம இருந்தால் அது வரைக்கும் நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபேன்சியாகவோ இல்லைன்னா ஒரு தேவையாகவோ மாறிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த கிரெடிட் கார்டை நம்ம வாங்கிட்டு அதற்கப்புறமா அடுத்த சில மாதங்களோ சில வருடங்களோ படக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம நிறைய விஷயங்களை கண்கூடாகவே பார்த்து வந்துட்டு இருக்கோம். கிரெடிட் கார்டில் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸுமே இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டு இருந்தோம். உங்களுக்கு கிரெடிட் கார்டு ரிலேட்டடாக ஒருவேளை நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லைனா கிரெடிட் கார்டு இனிமேல் வாங்கணும் அப்படின்னு இருக்கலாம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவினுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நிச்சயமா அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்கப்படும். நன்றி.